பிறந்ததுல இருந்து யாருமே இல்லாம வளர்றது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதே அளவு எல்லாம் கிடைச்சும் தான் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் இழக்கிறதும் அதே அளவுக்கு கஷ்டம். அப்படி இழந்தவங்களோட வரிசையில ககாஷிக்கு தான் முதல் இடம். அவருக்கு நடந்ததெல்லாம் பெரிய கொடுமை. ககாஷி பிறந்த உடனே அவரோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அவங்க முகத்தை கூட ககாஷி பார்த்ததில்லை. அவரோட அப்பா லீஃப் வில்லேஜ் மக்களாலையும் அவரோட காமரேட்ஸாலையும் அவமானப்படுத்தப்பட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. காலையில சந்தோஷமா பார்த்துட்டு போன அப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இறந்து கிடப்பாரு. அவரோட ஃப்ரெண்டான ஒபிட்டோ ககாஷியை காப்பாத்துற முயற்சியில நசுங்கி அவர் கண்ணு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. அவரோட டீம்மேட்டான இன்னொரு ஃப்ரெண்ட் ரின் அவரோட சிவரிலே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு ராத்திரியும் நிம்மதியான தூக்கம் இல்லாம உணர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருந்தார். எப்பெல்லாம் சிதவரியை யூஸ் பண்றாரோ அப்பெல்லாம் ரின்ன கொன்ன ஞாபகம் அவர் நிம்மதியா இருக்க விடல. ஒரு நாள் அவரோட அப்பாவுக்கு அடுத்தபடியா இருந்த அவரோட சென்சே மினாட்டாவும் அவர் ஒய்ஃபும் நைன்டீல்ஸ் அட்டாக்ல இறந்து போயிருப்பாங்க. அவருக்குன்னு சொல்லிக்க இப்ப யாருமே இல்லை. அவ்வளவு இழப்பு சந்திச்சோம் கொஞ்சம் கூட மனசை உடைய விடாம தப்பான பாதையை தேர்ந்தெடுக்காம எல்லா சிச்சுவேஷனையும் கூலா ஹேண்டில் பண்ணி கரெக்டான டிசிஷன் எடுத்ததாலதான் இன்னைக்கு அவர்